இப்ப பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய பங்கு மார்க்கெட்டான அந்த S&P 500 சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா, ஒரு 2.15% இந்த வாரத்துல இறங்கியிருக்கு. அதே மாதிரி நாஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5% கிட்ட இறங்கியிருக்கு. இதற்கான காரணங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏஐயோட தாக்கத்தினால, ஏஐயோட வேல்யூவேஷன்ஸ்னால இறங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்ப இன்னொரு ஆர்டிக்கல் நமக்கு வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த S&P 500 இண்டெக்ஸ்ல முக்கியமா அந்த ஏஐ கம்பெனிஸ்ல தான் அதிகமா வந்து அப்ரிசியேஷன் இருக்கு. அந்த ஒரு மெகா கேப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனிஸ்ல. மற்ற கம்பெனிஸ்ல வந்து அந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் இல்ல. முக்கியமா கன்சியூமர் டியூரபிள்ஸ் கம்பெனிஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதாவது அன்றாட தேவைகள் பூர்த்தி செய்யறதுக்காக வாங்கக்கூடிய வால்மார்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்கோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து ஷேர்ஸ் வந்து ஒரு ஃபிளாட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சார்ட் நமக்கு வந்து தெரியப்படுத்துது. இதற்கான காரணங்கள் ட்ரம்ப்போட டாரிஃப்ஸும் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஹையரான ஒரு அந்த டாரிஃப் கொடுத்து வாங்கக்கூடிய லெவல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அமெரிக்காவில் இருக்கு. ஸோ இந்த ஏஐனால வரக்கூடிய அந்த அப்ரிசியேஷன் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து மறைக்குது அப்படின்னு சொல்லி ப்ளூம்பர்க் பத்திரிகையில எழுதியிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு ஏஐனால வந்து பல நிறுவனங்கள் வந்து பல ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஈடுபட்டா கூட உங்களுக்கு வந்து பெரிதா ஒரு தாக்கம் வந்து மற்ற நிறுவனங்கள்ல இல்ல அப்படின்னு சொல்லி கணிக்கப்படுது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய லேபர் மார்க்கெட் வந்து யூஎஸ்ல வந்து ஒரு மோசமான விளைவுகள்ல தான் இருக்கு. நிறைய லே ஆஃப்ஸ் நடக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமா இல்ல. உதாரணத்துக்கு அமெரிக்காவுடைய கவர்மெண்டே ஷட் டவுனா இருக்கு. அவர்களுடைய தேவைகள், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட தேவைகள் இன்னும் வந்து சம்பள பாக்கிகள்லாம் நிறைய நிக்குது. அதற்காக ஒரு விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்ல வந்து சரியான முறையில தீர்மானிக்கப்படல. இந்த மாதிரி சில விஷயங்களும் முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய பேசும் பொருளா இருக்கு. என்னதான் ஏஐ வச்சு நம்ம வந்து ஒரு கம்பெனிஸ்ல வந்து நம்ம பெட் பண்ணா கூட வேல்யூவேஷன்ன்றது முக்கியம். அதே மாதிரி இதெல்லாம் அவங்க வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு வாங்கும் சக்தி இல்லாத ஒரு சூழல் வந்தால் அமெரிக்காவுடைய அந்த வட்டி விகிதங்கள் இன்னும் குறையும். அங்க இருக்கக்கூடிய ஃபெடரல் வங்கி அந்த வட்டி விகிதங்களை குறைக்கும் அப்படின்னு சொல்லியும் கணிக்கப்படுது. ஸோ இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொலாங்டு ஒரு டிப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கன்சியூமர் டியூரபிள் கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது தவிர்த்து வட்டி விகிதங்களும் குறைய வாய்ப்புகள் அதிகமாகவே அமெரிக்காவில் இருக்கு. ஏஐயோட தாக்கம் எந்த அளவுக்கு போகுன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.